இருக்காரு. அவர் பேர் என்ன தெரியுமா? தண்டபால். சொல்லுங்க. சாரி, தனபால். தனபால் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் என் ஹஸ்பண்ட். அவருக்கு நாய்னா பயம். யாரங்க? ரோசி. ஏங்க தண்டபால்? சாரி தனு. சொல்லு தனு. ரோசி சொல்லு தனு. ஒரே தலைவலிக்குது ரோசி. தலைவலிக்குதா? அப்ப தலையை பிடிச்சு அமுத்து விட்டா? ஐயோ ரோசி, ஒரு சூடா ஒரு காஃபி. பால் இல்லைங்க, பால் வாங்க காசு கொடுங்க. பால் இல்லையா? ஆமாங்க. சரி, அட்லீஸ்ட் ஒரு வரக்கா பேச்சு போடுறீ. தண்ணி இல்லைங்க வீட்டுல. சாரிங்க, சாரி, டீ தூள் இல்லைங்க, காசு இல்லைங்க. டீ தூள் இல்லையா? ஆமாங்க. அடி சுடு தண்ணி வச்சு வைடி. சுடு தண்ணி வைக்க கேஸ் விலை ஏறி போச்சுங்க. என் வயிற்று மேல எத்தனை வயிறு எரியுது. சரிங்க. இது வீடா இல்ல என்னது இது? ஏங்க வீடு கொஞ்சம் பிரச்சனை, சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. யாரும் எல்லாரும் அந்த பக்கம் திரும்புங்க. ஓகே 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 ஓகே. ஏங்க இன்னைக்கு ஒரு நாளாச்சும் வீட்டு வேலை செய்ய மாட்டீங்களா நீங்க? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் செய்தி போடி, காஃபி எடுத்துடி. ஆமா, நம்ம தம்பி, சின்ன தம்பி எங்க? அது நீங்க பெத்த பையங்க. பையன் எங்க கேளுங்க, தம்பிங்கிறீங்க. நம்ம பையன் சின்ன தம்பி எங்க? சின்ன பையனா? ஏன்னா சின்னவனே எங்கடா இருக்கு? ஏன்னா சின்னவனே. ஐயா ஏங்க இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இருங்க தம்பி, நீ கொஞ்சம் அங்க போ. சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஏங்க பப்ளிக்கா இருக்குங்க. அது ஓகே ஓகே. நான் ஃப்ரீயாவே சென்னை போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல்டு எனக்கு இப்போ. அவன் தம்பி, நம்ம தம்பி. சரி போங்க, நான் சாரி கட்டிட்டு வரேன். ஏய் தம்பி, இருடா. வாடா. நீ எப்படிடா இருக்க? ஸ்கூல் போயிட்டியா? என் மகனே, நான் பெத்த பையனா? ஆமாமா. ரொம்ப பெருசா இருக்கியப்பா. அப்படிதாம்மா. அப்பா எப்படி இருக்கப்பா? இருடா, நான் தான்டா உன்னை தூக்கணும். மற்றவங்க என்ன தப்பா நினைப்பாங்கடா. சரி வாடா. ஆமா, டேய் பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும் இந்த வருஷம். சரி சேர்த்துருவோங்க. வேற ஸ்கூல் மாத்திட்டாச்சுங்க. தம்பி கொஞ்சம் அந்த சைடு திரும்ப. சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சொல்லுப்பா. அம்மா திரும்பிட்டா. திருவுங்க. டேய் உன்னை வேற ஸ்கூல் சேர்க்க போறேன். ஓகேவா? நீ நல்லா படிக்கணும். ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் நீ எவ்வளவு படிப்பு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏங்க காபி வாங்குற காசு இல்லைங்க, படிப்பு செலவு பாத்துக்கிறீங்க. பையன் கிட்ட அதெல்லாம் சொல்ல. சாரி ஓகே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சரிப்பா. நீ என்ன பண்ணும்? நல்லா படிக்கணும். சரிப்பா. டாக்டர் ஆவறியோ, இன்ஜினியர் ஆவறியோ, ஒண்ணுக்கு வருதுல்ல. சரி போயிட்டு வா. என்ன கூட்டு போற? எனக்கு வரல, நீ மட்டும் போயிடு. ஏங்க லோன்காரர் கொஞ்சம் வாங்க. வர மாட்டேங்கிறாரு. இங்க தனபால் ஒருத்தர் இருந்தாலும் எங்க அவன் கொழுப்பு பிடிச்சவன் 50 லட்சம் எஜுகேஷனுக்கு லோன் வாங்கிட்டு தலைமறைவா இருக்கான். அவன் வீடு எங்க இருக்கு? இதுவா? ஏங்க இங்க வாங்க. நம்ம இந்த வாரம் வந்து நம்ம இங்க தம்பி கோபால், தனபால் கொடைக்கானல் போறோம். என்னது செவுத்துக்கு பின்னாடி செவுரு? ஐயோ தம்பி, யாருப்பா நீ? பெரியவளை கூப்பிடுப்பா. அங்கிள் நான் தான். சொல்லுங்க அங்கிள். தம்பி நீ யாரு? வசு நீ தனபால் எங்க? தனபாலா? என்னங்க அங்க ஏதோ சத்தம் கேக்குது? யாரு தனபால் எங்கப்பா? போப்பா, செவுரு தூண். நான் வீடோட தூண் வச்சிருக்கேன். போ. சின்ன ஒரு நிமிஷம் வாடா, சண்டை போடாத. என்னங்க ஆச்சு? என்னடா? யாரோ வந்திருக்காங்கப்பா. யாருப்பா தூக்கி வர சோறு? அதுக்கு எவ்வளவு பெருசு வச்சு? தனபால் தம்பி கூட பேசல. ஒரு நிமிஷம் இருடா. அம்மா நீங்க யாரு? யாரோ யாரு மேல கை வைக்கற? உனக்கு வழிதான், ஓடு. 50 லட்சம் 50,000 மைக் 50,000. ஓகே பிரதிபண்ணா 50 லட்சத்தி 50,000 இந்த மைக்கோட சேர்த்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. விழிப்புதா? நான் இல்ல. ஏங்க ஒரு நிமிஷம். 50 லட்சம் கடன் வாங்கிட்டு யாரும் கேள்வி கூப்பிட்டீங்களா? அவனை மட்டும் அடிக்க மாட்டேன். ஹீரோரா நான் பாத்து தம்பி உனக்கு பின்னாடி ஐஸ்கிரீம் வண்டி வருது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாப்பிடு. போ. கேட்டில அங்க. தம்பி அவனுக்கு கொஞ்சம் மாறப்பா. எங்க சாரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சாரி வாங்க கூட காசு இல்ல. 50 லட்சம் இவனுக்கே போயிருக்கு. சரி இப்போ என்னங்க பண்றது? 50 லட்சம் என்ன பண்ண?
50 லட்சம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டுங்க. என்ன ஸ்கூல் ஃபீஸ் கட்டின? எஜுகேஷன் லோன் தான் வாங்கினேன் நான். வாங்க தெரிஞ்சதுல. ஏங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏமா நீ பேசாதமா? கல்யாணம் ஆயிருச்சு உங்களுக்கு. சாரி வருதுமா போமா. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. உனக்கு 2 நாள் தான் டைம். 50 லட்சத்தை நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுல பேக் ஃபுல்லா 50 லட்சம் இருக்கணும். சரிங்க, இல்லங்க பேக்ல 50 லட்சம் கொடுத்துட்டு போன சந்தோஷம். அப்பல அவங்க ஒரு சாரி, நல்ல சாரி வாங்கி கொடுத்துரு. ஏங்க சாரி வாங்குற காசு ரெடி வாங்க போ. ஏண்டி படிப்பு செலவு காசு கட்டிட்டு போன்னு சொல்றான். என்னடி பண்றது இப்போ? என்னங்க பண்றது? பையன் செலவுக்கு இப்போ. சரி, நீ உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்து நகலாம் தான் பேங்க்ல வச்சு. ஏங்க என்கிட்ட எதுவும் இல்லைங்க. நீங்க எனக்கு ஒண்ணு போடலைங்க. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கடன் கேட்டு. ஏங்க கடன் திரும்பி வாங்குறீங்களா? ஆமா, வேற என்னடி பண்றது? பையனுக்கு படிப்புனா எங்கங்க அது வளர்ந்தவன் காணாம போயிட்டான் டக்குன்னு. ஏய், அவனுக்கு தெரியக்கூடாது. நீ என்ன பண்ணு, இங்க பாரு, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட போறேன். டேய் சின்ன தம்பி எங்கடா இருக்க? கேட்கலாம். டேய் வாடா விளையாட போலாம். ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் தெரியல, இவனுக்கு யாருடா அந்த பொம்பளை? எங்க அம்மா. உங்க அம்மாவோட எப்படி இருக்கு? டேய் வாடா விளையாட போலாம். வரலடா. ஏன்டா இந்தா நீயே இன்னைக்கு பேட்டிங் வேணா பண்றா? டேய் என்னடா ஆச்சு சின்ன தம்பி? பேட்டிங் வேண்டான்ட்டு இல்லடா. வேண்டடா விடா. டேய் வாடா விளையாட. நீ தானே என்ன டெய்லி விளையாட கூப்பிடுவேன். டேய் அது இன்னைக்கு ஒருத்தன் வந்து எங்க அப்பா அம்மா அடிச்சுட்டாங்கடா. உங்க அப்பனை எனக்கே அடிக்கணும்னு தோணும். சரி என்னாச்சு? டேய் என்னமோ எஜுகேஷன் லோன்ன்றாங்க. எஜுகேஷன் லோனா? ஆமாடா. எஜுகேஷன் லோன் வாங்க படிக்கிற நீ? அப்படிதான்டா சொல்லிக்கிறாங்க. சரி இப்ப என்னதான் ஆச்சு? அதான்டா அந்த பேங்க்காரன் வந்தாரா, ஆ எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாரா, ஆ 2 அடி போட்டாரா. அடிச்சிட்டாங்களா? சந்தோஷம்டா. சொல்லு. அப்புறம் எங்க அம்மா வந்தாங்களா, டேய் அப்படின்ட்டு எங்க அம்மாக்கும் ஒண்ணு விழுந்துச்சுடா. ஐயோ ஒரே சங்கடமா போச்சுடா. சரி எவ்வளவுதான் உங்க அப்பா கடன் வாங்கி வச்சிருக்காரு? Just 50 lakhs. டேய் என்னடா சொல்ற? டேய் ஒரு நிமிஷம் இருடா. என்ன அடுத்து பரவாயில்ல, அடுக்காதடா. டேய் ஒரே நிமிஷம். டேய் பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 லட்சம் தானே? டேய் பரவாயில்லடா, கவலைப்படாதடா. டேய் 50 லட்சம். டேய் இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்லயே 60 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சுடா. என்ன விட 10 லட்சம். ஆமாண்டா, எங்க அக்காவுக்கும் எனக்கும் சேர்ந்து படிக்க வச்சாங்கடா. 60 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சுடா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லித்தரேன். நீ அதை மட்டும் பண்ணினா உன் வாழ்க்கையில மாறிடும்டா. ஓகேடா. நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ ஒரே நிமிஷம் நான் சொல்றதை மட்டும் பண்ணு. இங்க வா, சொல்லுடா. என் கூட உட்காரு. வா என் கூட உட்காரு. வா வாடா உட்கார்றா. முட்டி போடுறா. கண்ணை மூடிக்கும். பாவம்ல சின்ன தம்பிக்காக எல்லாரும் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணிடலாம். அவன் வாழ்க்கை மாறட்டும். எல்லாரும் கை கூப்பிட்டுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஏசப்பா, இந்த சின்ன தம்பிக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. இவனோட கடன் பிரச்சனையிலேருந்தெல்லாம் விடுதலை கொடுங்க ஏசப்பா. இவங்க வீட்டில் யாரும் வந்து இவங்களை திட்டவோ அடிக்கவே கூடாது ஏசப்பா. இவ வீடு கஷ்டம் மாறணும் ஏசப்பா. இவங்க வாழ்க்கை மாறணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். டேய் சின்ன தம்பி, நான் போயிட்டு வரேன். எனக்கு மனசே சரியில்லை. நம்ம இன்னொரு நாள் விளையாடுவோம். ஆனா கண்டிப்பாடா நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிருக்கோம்ல, உன் பிரச்சனையெல்லாம் மாறிடும். சரிடா, நீ கவலைப்படக்கூடாது. நீ ஜாலியா ஸ்கூலுக்கு போவடா. நீ சந்தோஷமா நம்ம திரும்ப விளையாடலாம். சரியா? பாய்டா. பாய்டா. சொல்லு தம்பி, சொல்லு. பேர் வைங்க தலைவா. குரங்கு கொடு. இவங்க தாத்தா பேர் என்ன? மங்கி. இவன் பேரு டாங்கி. வச்சுக்கோ. சரி. என்னடா குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கீங்க, செட்டிங் பண்ணிருக்கீங்க. சரி விடு. பாப்பா பேர் என்ன? பாப்பாவோட அப்பா பேர் என்ன? சரி, பாப்பா பேர் VBS. VBS-க்கு கூட்டிட்டு வந்தனால பாப்பா பேர் VBS. வாங்க. ஓகே. இன்றைய கழகத்தில்
நம்மளுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கா, அவன் தான் நம்மளை ஜெயிக்க வச்சது. அவனை நான் வந்து பாராட்டுன்றேன். வா 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 தலைவன். இவன் தான் என்னோட கை, இவன் தான் என்னோட வெற்றிக்கான காரணம். இன்னைக்கு நம்ம இந்த பதவியில இருக்கோம்னா அது காரணம் தலைவன் தான். நம்ம ஆட்சி வந்தப்போ, நம்ம ஆட்சி வந்தது, நம்ம ஜெயிக்க போறோம். நாம தான் இனிமேல். நான் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நல்லா பண்றீங்கடா. டேபிள காணோம். டேபிள் எங்கடா? இவன் தான் என்ன நம்பிக்கையுரிய தலைவன். அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரவாயில்ல. அமைதி 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 அமைதியா இருங்க. பரவாயில்ல. அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. குதிக்க. அமைதியா இரு. அவனை பிடித்தல, அவன் துடிக்கிறான் ரொம்ப. சேர் எடுத்துருவான் போல் இருக்கு. சரி, முதல் வாக்குறுதியாக மெதுவா கையெழுத்து போடுறேன். முதல் வாக்குறுதியாக நான் வந்தா சரி, முதல் வாக்குறுதி போயிடலாம். முதலாவதாக இன்னைக்கு பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பிரியாணி, எல்லாத்துக்கும் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. சரி. ரெண்டாவது வாக்குறுதியாக பாடிகார்டு, அவனை தூக்கி எறிங்க வெளியே. இவனை தூக்கி எறிங்க. பாடிகார்டு கொஞ்சம் சைடா நில்லுங்க. சரி. இரண்டாவது வாக்குறுதியாக கத்தாதீங்க. சொல்றேன். கத்தாதீங்க. சொல்றேன். சிஎமானது ஆன தாங்க முடியலப்பா. ரெண்டாவது வாக்குறுதியாக இன்னைக்கு நீங்களா டயர்டா இருப்பீங்க. ஓகே. நீங்கெல்லாம் டயர்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இங்க நம்ம விபிஎஸ் நடந்தனால தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்கூல் நாளைக்கு லீவ். எல்லாம் லீவ். எல்லாருக்கும் லீவு. ஆடுறோம் நாளைக்கு. அவ்வளவுதான். வா. ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஓட்டு இருக்கான்னு பாருங்கடா. ஸ்பைடர் மேனுக்குலாம் ஓட்டு இல்லடா. இவனுக்குலாம் ஓட்டு இருக்காடா. இவனை எப்படா கட்சியில சேர்த்துனீங்க? எவனையோலாம் கட்சியில சேர்த்தி இருக்கானுங்க. பாடிகார்டு அவனை போலங்க 2 போல. சரி, இன்னொரு முக்கியமான வாக்குறுதி வந்து இளைஞர்களுக்காக நான் ஒண்ணு உருவாக்கி வச்சிருந்தேன். அது சரி, பரவாயில்ல. கத்தாதீங்க. அமைதியாகுங்க. ஓகே. கடைசி வாக்குறுதி, இது ரொம்ப முக்கியமான வாக்குறுதி. இதனாலே நான் ஜெயிச்சேன்னு சொல்றாங்க பல பேரு. சரி. தலைவருக்கு டயர்ட் ஆகுது, வயசு கொஞ்சம் ஜாஸ்தி. அந்த டேப்லெட் எடுத்துட்டு வர அப்படி படுறா. இவட ஏன்டா கூட்டு வர? வயசாயிருச்சு. இந்த காலத்துல நான் மரித்து போகும் காலத்துக்குள்ள போதுண்டா. மக்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு விரும்புறதுனால பல பேர் கடன்னால என்றைக்கும் நான் உங்களுக்காகவே வாழ்வேன்.
சொல்லிடுறேன். எல்லாரும் நிறைய பேர் கடன் தொல்லையில இருக்கீங்க, எனக்கு தெரியும். இது ஸ்கிரிப்ட்லயே இல்ல, போதும். டைம் ஆச்சு, 9 மணி, வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா? ஆனா கண்ணாடி நீ போடாத கூட, அதை வச்சுதான் சமாளிச்சுட்டு இருக்கேன். சரி, கடைசியா சொல்லிட்டு முடிக்கிறேன். எஜுகேஷன் லோன் எல்லாம் தள்ளுபடி. எஜுகேஷன் லோன் வாங்கி இருந்தா எல்லாமே தள்ளுபடி. இனி படிச்சவங்க யாருமே கடன் காசு கட்ட வேணாம். நம்ம ஜெயிச்சிட்டோம். டேய் பிரின்ஸ், டேய் ஒரு விஷயம் கேட்டியா? நியூஸ் பாத்தியா? அந்த ஃபர்ஸ்ட் வாக்குறுதி தப்புடா. டேய் என்னடா? ஆமாடா, பிரியாணி சிக்கன் பிரியாணிடா, எக் பிரியாணிடா. டேய் அதெல்லாம் வர்றா. 3வது வாக்குறுதி கேட்டியா இல்லையா? 2வது கேட்டியா? டேய் 3வது வாக்குறுதி கேட்டியா இல்லையா? டேய் கேட்டேன்டா. 3வது வாக்குறுதி என்ன? எஜுகேஷன். டேய் ஆமாடா, எஜுகேஷன் லோன்டா. எப்படி இருந்தா தெரியுமா கேக்கும்போது? கடனே கட்ட வேணாம். ஆமாடா, அப்புறம் நீ யாருமே அடிக்க மாட்டாங்கடா. ஐயோ, நம்ம அடிக்கலாம். டேய் ஆமாடா, ஸ்கூல். அப்படியா? ஆமாடா, நாளைக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டாங்களாமாடா. அப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாமா? இதான் அவர் சொன்னாரு. டேய் அப்ப நம்ம இன்னையில இருந்தே விளையாட போயிடலாம்டா. ஆமாடா, நான் பேட்டிங் பிடிச்சுக்கிறேன்டா. டேய் ஒரே ஒரு விஷயம்டா, அதுக்கு முன்னாடி சொல்லுடா. ஒரு விஷயம் இருங்கடா, ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ஆனா இது எல்லாம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஏய் நீ அன்னைக்கு சொன்னல, அன்னைக்கு நம்ம முட்டி போடு, இந்த பிள்ளைங்களை உனக்காக ஜாம் பண்ணுவாங்கன்னு சொன்னல. ஜெபிச்சாங்கடா. ஆமா, இவங்க அம்மா அப்பா ஜெபிக்கிறத விட இந்த சின்ன சின்ன குழந்தைங்க ஜெபிக்கிறது ஏசப்பா உடனே கேட்பாருடா. ஆமாடா, அப்படிதான். அதனாலதான் உனக்கு உடனே உன்னோட லோன்லாம் ரத்து பண்ணிருக்காங்கடா. கரெக்டா. அப்ப நான் பேட்டிங், நீ பவுலிங். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நீங்க எல்லாரும் தானே ஜெபம் பண்ணீங்க ஏசப்பாக்கு ஒரு வாட்டி நன்றி சொல்லிடுறீங்களா? சின்ன தம்பிக்கு லோன்லாம் அடைச்சு கொடுத்தாருல, நன்றி ஏசப்பான்னு சொல்லிடுறீங்களே ஒரே ஒரு வாட்டி. வாடா சின்ன போலாம். சித்தனா நீங்க தானே வரணும்.